இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இலக்கியா 683வது ப்ரோமோ வீடியோவோட ரிவ்யூவ பத்தி நம்ம பார்க்க போறோம். இதுல நமக்கு என்ன காட்டியிருக்காங்கன்னா, அதாவது கார்த்திக் வந்து அளவுக்கு அதிகமா பல கவலைகள நெனச்சு குடிச்சிட்டு, பித்து தெரியாம இருக்கிற மாரியும், அத நம்ம இலக்கியாவும், கௌதமும் சேஃப்டியா நம்ம கார்த்திகை வந்து இந்த ரூம்ல உட்கார படுக்க வைக்கிற மாதிரியும் நமக்கு ஒரு சீனை காட்டியிருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அஞ்சலியும் தன் குழந்தை ஆசையை கொடுத்து ஏமாத்தினதையும் இன்னி வரைக்கும் நம்ம கார்த்திக் மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டு அது ஒரு ஏக்கமாவே இருந்து இப்போ குடிக்கும் அடிக்ட் ஆகிடுற மாதிரி நமக்கு காட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன காட்டியிருக்காங்கன்னா, நம்ம பைரவி வந்து எப்போதுமே நம்ம கலங்கம் உண்டாக்குறது அவ வேலை தானே. அப்போ அவ என்ன பண்ணுதானா, இதான் சரியான தயவுண்டு இலக்கியா மேல ஒரு குற்றத்தை வைக்க. என்னன்னா, இப்படி கார்த்திக் இருக்க காரணம் நீ தான். ஏன்னா இவன் இப்படி இருந்ததே கிடையாது, இதுக்கு முன்ன இப்படி இருந்ததே கிடையாது, ஒன்னாலதான் இப்படி இருக்காங்கிற மாதிரி நம்ம பைரவி வந்து இலக்கியாட்ட வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருப்பா. அதுக்கு அதுக்கு நம்ம நம்ம கௌதமோட அம்மா என்ன என்ன சொல்லுவாங்கன்னா, யார் காரணம், நீ தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலே அதானே, நல்ல பாம்பை உணர்ந்து வீட்டுக்குள்ள வச்ச கதையா நம்ம அஞ்சலி இந்த வீட்டுக்கு கொண்டு வந்ததே நம்ம பைரவியோட சூழ்ச்சி தான். அவ எதுக்காக கூப்பிட்டு வந்தானா, நம்ம இலக்கியாவை இந்த வீட்டை விட்டு துரத்திடுறோங்க ஒரு எண்ணத்திலேயே நம்ம அஞ்சலியை வந்து இந்த வீட்டுல மருமகளா ஆக்குனது பைரவி. இப்போ எல்லா பிரச்சனையுமே இலக்கிய மேல திருப்பி விடுதா. அதுக்கு காரணம் என்னங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அவளுக்கு தேவை இலக்கியம் அந்த வீட்டை விட்டு போகணும், பழைய மாதிரி கௌதம் தான் பிள்ளையா நம்ம கூட இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலேயே இவ்வளவு சூழ்ச்சி நம்ம இலக்கியாவுக்கு எதிராக பண்ணிக்கிட்டு இருக்கா. அது எல்லாருக்குமே தெரியும். இப்படி இருக்கும்போது நம்ம கௌதமோட அம்மாவுக்கு அதிகமாக கோபம் வருது. என்னன்னா, எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், பாம்பை கொண்டாந்து வீட்டுக்குள்ள விட்டுட்ட, உன்னாலதான் என் பையன் கார்த்திக் இப்படி இருக்கான், அவளை நீ அறிமுகப்படுத்தி வச்சதே நீ தான்ங்கிற மாதிரி பைரவிட்ட வாக்குவாதம் நடத்த மாதிரி நமக்கு காட்டியிருக்காங்க. உண்மையான கதையும் அதான். உண்மையிலே பைரவி தான் இந்த இவ்வளவு பிரச்சனைக்கு காரணங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். செவனேண்டு எங்கேயோ இருந்தவளை கூட்டியாந்து வீட்டுக்குள்ள வைக்கிற வச்சுட்டான். அந்த பாம்பு எல்லாரும் நல்ல பாம்பா இருந்தா கூட பரவாயில்ல, ராஜநாகமா இருந்திருக்க எல்லாரையும் போட்டு பாடாப்படுத்தி இப்போ கார்த்திகையும் ஒரு பைத்தியமாவே ஆக்குற அளவுக்கு கொண்டாந்து நிப்பாட்டிட்டு, இப்படி இருக்கும்போது ஏண்டி என்னை ஏமாத்தின, ஏண்டி என் பிள்ளை அழிச்சுங்கிற மாதிரி நம்ம கார்த்திக் வந்து ஃபுல்லா மனநிலையே மாறி வேற ஒரு ஆளாவே நமக்கு காட்டியிருக்காங்க. இதுல இருந்து அது அந்த குழந்தை அழிஞ்ச விஷயத்த தீர்ணிக்க முடியாம நம்ம கார்த்திக் என்ன பண்ணதானா, மாடியில இருந்து கீழே விழுந்தாப்புல நமக்கு காட்டியிருக்காங்க. உண்மையில அப்படி என்ன நடந்திருக்கும், ஒருவேளை கனவா இருக்கலாம், ஒருவேளை உண்மையில அவர் குதிச்சிருக்கலாம். ஏன்னா ஏக்கம் தாங்க முடியாம குதிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம இலக்கிய எடுக்கப்படுற முடிவு என்ன, அஞ்சலி இந்த வீட்டுக்கு வருவாளா வரமாட்டாளா, பைரவியின் அடுத்த சூழ்ச்சி என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு இவன் கார்த்திக் வந்து விழுந்த ஆக்சிடென்ட்டை வச்சு எல்லாருமே வீட்டுக்குள்ள வர அஞ்சலியை கொண்டு வர்றதுக்கு பைரவி கண்டிப்பா திட்டுவாங்கிறது என்னோட அபிப்பிராயம். அதே போல இலக்கியா என்ன சூழ்நிலை, அந்த சூழ்நிலை எப்படி சமாளிக்க போறாங்கிறதும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நல்ல விறுவிறுப்பான அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத விறுவிறுப்பா நமக்கு காட்டியிருக்காங்க அந்த ப்ரோமோவில். நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.